சாதனையாளர்கள் என்றும் எந்த சோதனைகளாலும் துவண்டு போவதில்லை. தனது தந்தையின் மறைவிற்கு பிறகு 17 வயதில் வணிகத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு தனது வணிகத்தை பெரும் உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். தனது பிகாம் கல்லூரி நாட்களில் இருந்தே சமூக மாற்றத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்ததால் ரோட்டரி கோயமுத்தூர் மான்செஸ்டரில் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு பொது வாழ்வில் ஈடுபடத் தொடங்கினார். கோயமுத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப், தி ஆரஸ்புரம் கிளப், ஊட்டி ஜிம்கானா கிளப், லாலே இன்ஸ்டிடியூட், தி கேரளா கிளப், லார்ட்ஸ் கான்கார்ட் அண்ட் மசோனிக் போன்ற தளங்களில் உறுப்பினராகவும், தமிழ்நாடு பேரிங் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனில் 12 ஆண்டுகளாக தலைவராகவும், தி ஃபெடரேஷன் ஆஃப் கோயமுத்தூர் ட்ரேட் அசோசியேஷனில் நிறுவனராகவும், கோயமுத்தூர் மாவட்ட சிறுதொழில் சங்கம் கொடிசியா நிறுவனத்தின் இணை உறுப்பினராகவும் தனது பங்களிப்புகளை சிறப்பாக ஆற்றி வருகிறார். இவரின் கடின உழைப்பிற்கு கிடைத்த சிறந்த அங்கீகாரங்கள் எண்ணிலடங்காதவை. இப்பூமி பந்தில் இவர் பயணிக்காத கண்டங்களே இல்லை என சொல்லும் அளவுக்கு 45க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வணிக பயணங்களை மேற்கொண்டவர். புதிதாய் கற்றுக்கொள்ளும் ஆற்றலும் ஆர்வமும் இருந்தால் போதும், வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் என்று பலருக்கும் எடுத்துக்காட்டாய் திகழும் ஜெயச்சந்திரா பேரிங் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் சேலன் கூட்டத்தைச் சேர்ந்த திரு ஜெயக்குமார் பழனிசாமி அவர்களை உங்கள் பலத்த கரவொலிகளுடன் இந்நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சது என்னோட இனிய நண்பர் ஈஸ்வரன் ப்ளஸ் திரு பாலசுப்ரமணியன். அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப நமக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு வைங்களேன். எனக்கு அதிகமாக இந்த மேடை பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க. ஸோ நம்ம கலோக்கியல் தமிழ்லேயே பேசிடலாம். ஸோ எனக்கு கொடுத்த டாபிக் என்னன்னு கேட்டேன். ஏதோ பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக என்னோடய நேட்டிவ் அவினாஷிங்க. நாங்கள் ஃபாதரெல்லாம் மோட்டர் பம்ப் செட்லாம் தயாரித்தாங்க. 1956லேருந்து ஒரு 1977 வரைக்கும் ஒரு 3 பேர் கூட்டில் ஆண்டவர் இன்ஜினியர் ஒர்க்ஸ்னு ஆரம்பித்ததுங்க. அப்போ அந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கரண்ட் கனெக்ஷனில் அப்போ தான் உங்களுக்கு கலவையிலேருந்து மாறி 1963-64 உங்களுக்கு இந்த காங்கிரஸ் இதெல்லாம் அப்போ தான் மாறினால பம்ப் செட்ஸ்க்கெலாம் நல்ல டிமாண்ட் வந்தது. அப்போ தான் அப்பா வந்து இந்த டிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டை ஒரு பேஸாக வச்சு ஏடிஎஃப்னு வச்சாருங்க. அது என்னென்னா நல்லா சூடு பிடிச்சி ஒரு 10-15 வருஷம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. they did very well and தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நார்த்துக்கெலாம் நிறைய அமிச்சாங்க. பட் 77க்கு அப்புறம் எல்லாம் ஒரு 20 இயர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் அப்படியே பிரிஞ்சாங்க. ஸோ தென் நாங்கள் இந்த ட்ரேடிங் எடுத்துகிட்டு அப்படியே கோயம்புத்தூர் வந்தோம். அப்போவே மோட்டர் அனுப்பும்போது அவரோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஏன்னா திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் அ பிஸ்னஸ் வியூ. நம்ம மோட்டர் பண்ணுறோமே, ஒரு கடைக்காரர் கொடுக்குறோமே, அவன் வேறு என்ன பண்ணுவான்? அவங்க வந்து காப்பர் ஒயர் வாங்குவாங்க, நம்ம புள்ளீஸ் வாங்குவாங்க, அஸ்பெஸ்டஸ் ரோப் வாங்குவாங்க, பேரிங் வாங்குவாங்க. ஸோ அந்த ஐடியாவில் தான் வந்து பேரிங்ஸ் அப்போ ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் பேரிங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரிக்ஷன் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா சொல்லணுன்னா, உங்கள் வாகனத்தில் ஒரு காரில் எடுத்திங்கன்னா ஒரு 30 பேரிங் இருக்கும், ஒரு 2 வீலர் எடுத்திங்கன்னா 12 பேரிங் இருக்கும், வீட்டில் எடுத்திங்கன்னா வெட் கிரைண்டரில் இருக்கும், ஃபேனில் இருக்குங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஸோ எது சுற்றுறதா இருந்தாலும் ஒரு ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணி சுற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது ஒரு பேரிங்னு ஒரு ப்ராடக்ட் உள்ள வரணுங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து அப்போ அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1960s 70s there was a duty of around 250%ங்க. ஸோ ஒரு 100 ரூபா ஒரு பேரிங் நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு டியூட்டி 250 ரூபா கொடுக்கணும். அப்படி இருந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு இப்போ என்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிர்லா குரூப் தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நீங்கள் கணக்கு பார்க்கும்போது there was a huge difference. The demand was very high, the supply was very limited. So அந்த ட்ரேடில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா there was a huge imbalance and the people who made huge money in that பார்த்தீங்கன்னா பூரா நார்த் இண்டியன்ஸ். இன்றைக்கும் நாங்கள் ஜெயச்சந்திரா பேரிங்ஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 55 வருஷம் ஆச்சுங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற பாலசுப்ரமணியம் தெரியுங்க, இங்கே நிறைய சென்னை மக்கள்லாம் இருக்கீங்க. இன்றைக்கி சென்னையில் 256 பேரிங் கடை இருக்குது. அதில் தமிழன் ஒருத்தந்தான், அது நாங்கள் தான். அது நாங்கள் இங்கிருந்து போய் அங்கே ஆரம்பித்தோம் பிரான்ச்சு. ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னாங்க, சில ப்ராடக்ட்ஸ் எல்லாங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வச்சு நகர்த்திட்டாங்க. எக்ஸாம்பிள் எங்கள் பேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி த்ரூ அ சேனல் ஆஃப் மார்வாடிஸ் அண்ட் குஜராத்திஸ்.
ஸோ ஒரு ஏஜென்சி எஸ்கேஎஃப் கொடுக்கணுமா, என்பிசி கொடுக்கணுமா, எப்போ நம்மளால் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் பாம்பே அவங்க கொண்டு வந்து கோயம்புத்தூரில் கடை போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு மேஜர் செட்பேக் என்னன்னு நான் வந்து உள்ளே தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மொழி. நான் 1987 முதல்ல பாம்பே போகிறேன். அப்போ போய் ஒரு பேரிங் நம்பர் சொல்கிறேன், எனக்கு 6305 அப்படின்னா 6305 அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். அங்கே இருக்கிற புரோக்கர் அங்கே இருக்கிற சார் கொஞ்சம் ஒரு எழுதி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறான். எழுதி பார்த்துட்டு அவன் ஹிந்தி, குஜராத்தி, மராட்டியில் ஓ இதான் நம்பரா. ஸோ லாங்குவேஜ் பேராமீட்டர் வாஸ் அ பிக் செட்பேக் அந்த காலத்துலலாம். பார்த்தீங்கன்னா அது மெஜராக பீப்புள் இன் தமிழ்நாடு, பிகாஸ் இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் தி குஜராத்தி, மார்வாரி வாஸ் தி டாமினன்ட் பிஸ்னஸ். சில பேர்த்துக்கெல்லாம் ஒன்றும் இன்டெப்த்து போனீங்கன்னா டூல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மெட்டீரியலாக இவங்களுக்கெல்லாம் தெரியும். There was a community who was holding the complete throughout India, had their own identity. பட் ஒரு ட்ரேட், ஒரு டூல் அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா அவங்க தான் இருந்தாங்க. ஒரு 2 நாள் அவங்க லீவ் போட்டிங்கன்னா ஒரு டூல் கிடைக்காது. இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் இல்லாமங்க, ஈரோடு, சேலம், அங்கெல்லாம் எல்லா இடத்துல அவங்க ஆள் வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னாங்க, யூனிட்டி. இப்போ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஇஎஸ் அண்ட் கோயம்புத்தூர் மிஷின் மெட்டல் மார்ட் ஒரு 2 பேர் 1941 2 ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. இன்றைக்கி 600 ஃபேமிலி இருக்காங்க. அவங்க பழக்கம் எப்படின்னாங்க, அவங்க கடைக்குள்ளே அவங்க ஆளுகளாக உள்ளே வந்து இருக்க சொல்லுவாங்க. ஒரு 5-6 வருஷம் கழிச்சுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கூப்பிட்டு, தம்பி நீ ஒரு 10 கஸ்டமர் நல்ல கஸ்டமர் நீ எடுத்துக்கோ, நீ போய் நீ பண்ணிக்கோ, உனக்கு என்ன சப்போர்ட் வேணும் நானே கொடுக்குறேன். இதுக்கு அவங்களே ஃபைனான்ஸும் பண்ணுறாங்க. They have a finance where they give at a very, very, very low rate of interest. They don't call interest because in that community they don't have to take or give interest. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வளர்ந்து இன்றைக்கி பாரதி காலனியில் பேக்கில் ஒரு 40 ஏக்கர் வாங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 600 குடும்பம் இருக்கிறாங்க. ஏன் இந்த வேர்ட் ஆஃப் யூனிட்டி உங்கள்கிட்ட சொல்கிறதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் புரியும். அது நம்ம மக்களுக்கு, நம்ம கோயம்புத்தூர் ஆகட்டும், நம்ம கொங்கு பெல்ட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு இப்போ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேலே தூக்கிட்டு போகிறதுனால ஊர் விட்டு வெளியே போனோம்னா ஐ கேன் சி, ஏன்னா நான் ஐ ட்ராவல் அ லாட்டுங்க, ஒரு 40-45 கண்ட்ரிஸ் போயிருக்கிறேன். ஊர் விட்டு வெளியே போனோம்னாவே நம்மளுக்கு அந்த ஒரு நம்ம மக்களை பார்க்கணும், நம்ம கொங்கு மக்களோட பேசணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 98 ஒரு 2 months டூர் போயிருந்தேன் யூரோப்புக்குங்க. கடைசியாக ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க கொங்குங்க, அது முதலியார் ஃபேமிலிங்க. ஒரு வெளியே ஒரு 60 நாள் சாப்பிட்டு கடைசியில் அவங்க ஒரு கறி குழம்பு கொடுத்தாங்க. அடடா இதாண்டா சாப்பாடு, உலகம் பூரா சுற்றினாலும் கடைசியில் நம்மளுக்கு வந்து சேர்றது அதுதான். ஸோ அந்த நம்ம ஊரில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் அவர் பீப்புள் ஆர் லெஸ்ஸுங்க. பட் இதே நம்ம ஊர் விட்டு வெளியே போகணும்னா தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ளஸ் யூனிட்டி இஸ் நாட் ஓன்லி நம்ம மக்கள் சேரணுங்கிறதுல நம்மளோட ஒரு கலாச்சாரமே எப்படி பழகிட்டோம்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போது இங்கே திருப்பூர் மக்களாக நிறைய இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியும். திருப்பூரில் ஒரு 1950க்கு முன்னாண்ட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மக்கள் பூரா பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் ரொம்ப கம்மிங்க. பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆஃப் செட்டியார், தனலக்ஷ்மி மில்ஸுங்க, கோபால் மில்ஸுங்க, அவங்க தான் இருந்தாங்க. ஒரு 1965-70 நம்மளுக்கு ஒரு பெரிய வறட்சி வந்தது. த்ரோட்டு நீங்களாம் எடுத்துட்டிங்கன்னா குன்னத்தூர் ஆகட்டும், நம்ம அவனாசி ஆகட்டும், திருச்செங்கோடு ஆகட்டும். ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, பசங்களா இனிமேல் இது நம்பி இருக்கிறது கஷ்டம், நீங்கள் ஏதோ வேலைக்கு போங்க. அப்படி வேலைக்கு போன மக்கள் தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் அவங்க கம்பெனி வச்சு இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாகி இன்றைக்கி அந்த பழைய ஆள் அங்கேயே தான் இருக்காங்க. நம்ம பெரிய லெவலுக்கு இன்றைக்கி மேலே வந்துட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் விடாமுயற்சி. நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே ரத்ன சபாபதி அண்ணன் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு அதோட டீட்டெயில்ஸ் படிச்சுக்குங்க. ஈஸி டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். நீங்கள் ஒரு யார்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் அதை ஆரம்பிங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் யூ ஹாவ் டு ஹாவ் அ கம்ப்ளீட் இன்டெப்த் அபவுட் தி ப்ராடக்ட். நாங்கள் வந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் 1985 16 வயசில் உள்ளே வந்துட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். அவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய அசட்டு நல்ல படிப்புங்க. அப்போவே அந்த காலத்திலே கொண்டு போய் ஊட்டியில் படிக்க வச்சார். அன்றைக்கி நான் அம்மாட்ட கூட கிண்டலாக சொல்லுவேன், அன்றைக்கெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட 1980 என்னோடய ஃபீஸ் 6000 ரூபா. அன்றைக்கி அவனாசி பக்கத்தில் மெயின் ரோடு ஏக்கர் 2000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 ஏக்கர் வாங்கியிருந்தால் போயிருக்கலாம். இன்றைக்கி அங்கெல்லாம் ஏக்கர் 5 கோடி 10 கோடிக்கு விற்கிது. ஸோ சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துங்க, ஹீ மேட் மீ. ஏன்னா அவர் வந்து இங்கே தொழில் பண்ணும்போது அவர் வெளியூருக்கெல்லாம் போகும்போது ஒரு ஆள் இது செக்ரட்டரியாக வச்சு மொழி மாற்றத்துக்கு ஆள் வைக்கணும்னால சரி குழந்தைங்க நல்லா படிக்கட்டும்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் அவங்களும் அப்போயே ஊட்டியில் படித்தாங்க. நான் சொல்கிறது 75-76 இல்லைங்க. அப்புறம் எங்களையும் படிக்க வச்சாங்க. ஸோ தட் வாஸ் அ பிக் அசட் டுடே.
ஸோ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் தட். அதை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. பட் மை ஒன்லி ஹம்பிள் ரிக்வஸ்ட் டு எவ்ரிபடி இஸ் டேக் அட்வான்டேஜ் டு லேர்ன் மோர் லாங்குவேஜஸ் when the children are young. எஸ், தாய்மொழி நம்ம அது என்னவா இருக்கும், அது கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்டேட்டில் எங்கே இருக்கிறோமோ அந்த மொழியும் தெரிஞ்சுக்கணும். நாட்டுக்கு ஒரு மொழி வேணும், உலகத்துக்கு ஒரு மொழி வேணும். இதுவோ ஒன்று ரெண்டு பழகிக்கலாம், தப்பும் இல்லை. இஃப் யூ லேர்ன் ஜெர்மன், யூ கோ டு ஜெர்மனி, they really welcome you like anything. I have some friends children who finished German here in Coimbatore schools. Today they are doing CEO and CFOs in big companies. Because நீங்கள் அவங்க நாட்டு ஒரு லாங்குவேஜை போய் நீங்கள் அங்கே பேசும்போது they really like you a lot. Be it in France, advanced countries, நீங்கள் எங்கே போனாலுமே அது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் you will see all thisங்க. இதெல்லாம் போக இந்த ஒரு 20 years ஓட முன்னேற்றத்துக்கு ஒரே காரணம், ஒரு பக்கம் சொல்லலாம் நம்ம காங்கிரஸ் நல்லா பண்ணுச்சுங்க, லாஸ்ட் 10 years பிஜேபி நல்லா பண்ணுச்சுங்க. இது எல்லாத்த விட இந்த லாஸ்ட் 20 years the growth in India is just because of the women folks coming into working. இது எல்லாரும் நீங்கள் ஒத்துக்கணும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு யாரோ எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டாஃப் இருக்காப்புல நம்மகிட்ட, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அவங்களோட அந்த ஒய்ஃப் இருக்கணும், அவங்க அப்பா இருக்கணும், குழந்தைங்க இருக்கணும். அன்றைக்கி இருந்த எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? இன்றைக்கி அதே ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30,000 ரூபா வாங்குறாங்க, ஒய்ஃப் 20-30,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் அன் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் தெம் டு ஸ்பெண்ட். ஸோ த மோர் யூ ஸ்பெண்ட், த மோர் த ஜிடிபி அண்ட் மோர் இஸ் த பிஸ்னஸ் விச் யூ கேன் see now. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நம்ம இந்தியா வந்து 1950 ஒரு டியூரிங் இண்டிபெண்டன்ஸ் we are close to around 45-50 crores. 1980 80 கோடி. டுடே we are 140+. இதே வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நெரிசல் இருக்க முடியல. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி நிறைய மக்கள், நம்ம கொங்கு மக்கள் இல்லாமல் நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் கோல்டீம்பாங்க, எல்லாம் இன்க்ளூடிங் பஞ்சாபிஸ் wanted to leave India and go to a better atmosphere country. The choice those days was majority was UK, US and Australia. But today the scenario is totally different. இன்னைக்கு எந்த கண்ட்ரியில் போய் பார்த்தாங்களா, கை கொடுத்து சார் யூ ஆர் அன் இண்டியன், நெக்ஸ்ட் 25 years உங்கள் காட்டில் தான் மழை. How you yield the money out of is in your hands. So business, there's lot of possibilities. In fact போன வருஷம் ஜப்பான் போயிருந்தேன், 15 days அங்கே இருந்தேன். We had an opportunity to go in the NSK Bearing ஓட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இருக்குனால ஆல் இண்டியாவில் லாஸ்ட் 3 years பேன் இண்டியா நாங்கள் தான் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி ஒரு இந்தியனை கூப்பிட்றாங்க. எதுக்குடா நம்மளுக்கெல்லாம் செலவு கொடுத்து இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் பேசிட்டு, சார் இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், சார் யூ ஆர் ஆல்ரெடி லேட், இமீடியட்டாக பண்ணுங்க. யூ ஹேவ் ஸ்கீம்ஸ் லைக் PLI, டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல் தட். ஏன்னா பீயிங் அ ஜாப்பனீஸ் கம்பெனி தே திங்க் அ லாட் பிஃபோர் இன்வெஸ்டிங். ஒரு பணம் ஒரு கண்ட்ரியில் உள்ளே போடுற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ மல்டிப்ளை ஆகும். தி ரீசன் இஸ் in Japan majority of the companies there are no owners, it is all co-owned either by insurance company or banks or by governments or by shareholders or mutual funds. இவங்க தான் holders of the company. இப்போ நாங்கள் இருக்கிற கம்பெனி NSK வந்து 1 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. there is no owners for that. It is owned completely by insurance and by banks and partially by the staffs. So to make a investment, it has to be a wise investment and they have to have a board of members to take a wise decision. So அதெல்லாம் நம்ம பேசிங்க. Now they have planned and they have got some lands in Oragadam, plus they have got some lands in Gujarat. They are having an expansion of around 1,500 crores. In the next 5 years they want to go to 5,000 crores. But அந்த ஊரில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா more than 90% of the population love to work in a company. Nobody want to become an entrepreneur because becoming an entrepreneur itself is a stress. உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் they don't want to take stress. They want to work with some company Monday to Friday. நம்மளுக்கு பண்ணுறோமாப்பா, நமக்கு சம்பளம் வருது, Saturday Sunday ஜாலி, ஒரு கமிட்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு ஒரு நல்ல கம்பெனி கிடச்சுன்னா அதுலேருந்து மாறிக்கலாம். பேங்க்லேருந்து வர்றாங்க. ஐ ஹவ் பீன் சீயிங் இந்த லாஸ்ட் 20 years ஐசிஐசின்னு முதல்ல வருவாங்க, 3 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க்கும்பாங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா தேர் ஜம்பிங் இன் எவ்ரி 2 to 3 years அடுத்தடுத்த ஒரு ஹைக் கிடைக்குதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிஎம்மாக இருப்பாங்க, அங்கே போய் கேட்டால் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் யூ கிவ் அ நேம் அண்ட் யூ கெட் அ ஹைராக்கி அண்ட் யூ கெட் அ ஸ்டெப் அப், இமீடியட்லி யூ ஆர் ஏபிள் டு ஜம்ப். பட் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், நீங்கள் இந்த பழைய நேஷனலைஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 30-35 years ஒரே பேங்க்கில் இருப்பாங்க. They wouldn't have shifted anywhere. So the youngsters are looking for a very fast quick money. எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியும்
அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய அபாயம் நான் சொல்ல வரலாம். எக்ஸாம்பிள், யூ ஆல் நோ பிட்காயின். ஸ்டில் ஐ எம் அன்ஏபிள் டு ஸ்டடி அபவுட் த ஹோல் திங். அப்பப்போ டைம் இருக்குமோ நான் ஒரு ப்ரோஷர்ஸ் எல்லாம் எடுத்து, சரி பணம் எங்கடா இருக்குது, அது ஐக்ளவுடுங்கிறாங்க, மேலேயா கீழேயா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போதுங்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஷேர்ஸ்லேயே நீங்கள் பாருங்களேன், நம்ம சவுத் இந்தியன் கம்பெனிஸில் how many of us are into daily share, at least buying or putting money into shares, and how many companies are being held by IPO? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா I always tell people either you should be born a Gujarati or a Marwadi to do all this. ஏன்னா அவங்க தான், நான் பாம்பே போனால் 3 days இருப்பேன், வர புரோக்கர் எல்லாமே சார் இந்த ஷேர் வாங்கிட்டீங்களா சார், அது போயிட்டீங்களா. பை த டைம் தே ட்ராவல் பை ட்ரெயின் 1.5 hours in the morning ஒரு பழைய ஒரு 10 ஷேரில் வாங்கிடுவாங்க. ஈவினிங் ரிட்டர்ன் போகிறக்குள்ள 10 ஷேர் விற்றுருவாங்க, ஒரு 1000-2000 ரூபா அதில் பார்த்துருவாங்க. ஏன்னா தே ஆர் ஆல் ஆர்வம். டுடே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80,000 பாயிண்ட் தாண்டியாச்சு. வித் நெக்ஸ்ட் 25 years of growth in India, the share both in BSE and NSE is going to hit a high level. And moreover, நம்மளுக்கு தெரியலனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் விச் தி யங்ஸ்டர்ஸ் ஆர் லுக்கிங் அட். அதெல்லாம் இல்லாமல் நம்ம கிரிப்டோ கரன்சி அன்லஸ் யூ வெரி வெல் நோ லைக் ஒரு பிட்காயின் இல்லைங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 2022 FTXன்னு ஒரு குரூப்பு இன் அமெரிக்கா வித் $140 billion காணாமல் போயிட்டாங்க. ஸோ த வே யூ வாண்ட் டு மேக் குவிக் மணி, யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆன் த அவென்யூஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ். இன்றைக்கி சாஃப்ட்வேர் இஸ் அ பியூட்டிஃபுல் அவென்யூ. லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் கம்மிங் அப். 4 பசங்க சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ கேள்விப்படுறீங்க. இதில் நம்ம ஒரு தெரியுது, நம்மளுக்கு கண்ணில் 100 வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் 1000 காணாமல் போயிருக்கலாம். இஃப் யூ ஆல் நோ ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஐ வுட் லைக் டு சே அபவுட் இன்ஃபோசிஸ். யூ ஆல் நோ இட் வாஸ் ஸ்டார்டட் பை நாராயணமூர்த்தி அண்ட் his team, Nandan Nikleni, Krish Gopalakrishnan and all that. He was earlier working in Patni Computers in Pune. ஸோ when his friends all joined together, 7 பேர் சேர்ந்து சரி நம்ம வந்து இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இன்ஃபோசிஸுக்கு தே ஹாவ் டு ஹேவ் கம்ப்யூட்டர், பேக்கப், லேன் எல்லாமே வந்து யூ ஹாவ் டு இம்போர்ட். யூ ஹாவ் டு இம்போர்ட். டாக்டர் பழனிவேல் வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்லைங்க, நீங்கள் வரதே பெருமை தானுங்க. டிஸ்டர்பன்ஸ் என்னங்க இதில் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் டெல் ஒன் ஸ்டோரி அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப்ங்க. So in 1980, he planned to import computers. So he spent, the investment was around 1,75,000 rupees. And those days the duty was very high. So he had to pay duty. So எல்லாம் முடிஞ்சு கஸ்டம்ஸுக்கு வந்து போர்ட்டுக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்தாச்சு, கார்ட்டூன்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், பீயிங் கம்ப்யூட்டர் இட்ஸ் அ வெரி ஸ்மால் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட். அண்ட் ஆல் பேப்பர்ஸ் கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஆஃபீஸர் பார்க்குறாரு, போயிட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அவரும் டெய்லி போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஆஃபீஸர் இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. இவரும் ரெகுலராக போயிட்டே இருந்திருக்காரு. யூ வில் நாட் பிலீவ், he was going every day at 7 o'clock, sitting in the officer's front and then coming back after 4 in the evening. In the 7 months, 1 or 2 his clients who wanted to join in Infosys left. ஸோ அந்த ஆஃபீஸர் வெளியே வந்துங்க, ஆஃப்டர் 7 months ஜஸ்ட் த்ரூ த பேப்பர் அவுட்னு சொன்னேன். ஏப்பா நான் ஒரு 150 ரூபா தானே கேட்டேன், இதுக்கு போய் இவ்வளோ கூட ஒரு உடம்படியான உன்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. சார், இட்ஸ் நாட் அபவுட் த மணி, ஐ ஹாவ் அ பிரின்சிபல் அண்ட் ஐ லிவ் பை பிரின்சிபல். அண்ட் ஜஸ்ட் திங்க் வேர் இஸ் இன்ஃபோசிஸ் டுடே. ஆல் த 5 partners with him are worth minimum 10,000 crores minimum and above. And somewhere into philanthropy, நிறைய பேர் லைக் இன்ஃபோசிஸ் இல்லாமல் அசிம் பிரேம்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா they are really giving away. So I am telling you is that business opportunity is available in abundance. It's all how we involve into that. அந்த காலமெல்லாம் நான் தான் சொல்ல மாதிரி நாங்களாம் உள்ளே வந்தால் உட்காந்தோம். ஐ எம் ஜஸ்ட் அ காமர்ஸ், நான் 12th முடித்தேன். உள்ளே வந்தால் ஏதோ அப்படி இப்படிலாம் விற்றோம். இன்றைக்கெல்லாம் கஸ்டமர் போனால் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடிய மாட்டேங்குது. சார் என்ன சார் இது, என்ன டாலரன்ஸ் என்ன, நீங்கள் ப்ரெஷன் எல்லாம் உள்ளே போனீங்கன்னா வெளியே வரக்குள்ளே வேத்து போயிடும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம், ஏன்னா இது 10 வருஷம் ஓடுமாண்ணா, ஆனால் 10 வருஷம் நானே இருக்க மாட்டேன்னா அது மாதிரிலாம். ஸோ தி வாண்ட், தி யங்ஸ்டர்ஸ் ஆர் தேர் ஹேவிங் எ பேராமீட்டர் பை ரூல், தே ஹேவ் டு டிக் ஈச் டிக் அண்ட் ஆல் தட். ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் உன்னால் விற்க முடியும். All it's going to be very, very, very difficult. That is the reason I can see a lot of people get into jobs. It's easy to go join with somebody, enjoy the whole comfort, and even the families like that. Families these days are saying, you be with me, I want you for Friday night dinner, Saturday night dinner. அந்த அது வேற. நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்.
நாங்களாம் இங்கே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் ஏன் இன்னும் செலுத்து நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே இலவு இடைஞ்சல் நல்லது கெட்டது நம்ம ஈஸ்வர மாமா மாதிரி இங்கே எந்நேரம் வண்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருப்பார். நம்மளால் அதனால் வி ஆர் இன்வால்வ் இன் ஸோ மச் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். பிஸ்னஸ் இஸ் ஒன் பார்ட். ஆனால் அவங்க வந்தாங்கன்னா கடைக்குள்ளே படுத்தாங்கன்னா ஒரு வாரம் கடைக்குள்ளேயே தான் இருப்பான். திறந்தா கஸ்டமர் கண்ணில் பார்த்துக்கிறாங்க. ஸோ தே கெட் அட்டென்ஷன். ஸோ தட் இஸ் ஒன் பிக் திங். அவங்களால ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து முடிஞ்சுது. நம்ம ஈஸ்வர் மாமாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. காமர்ஸா ஏதோ படித்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸுங்களா ஏதோ ஏதோ படிக்க போனதுக்காக படித்தார். ஏதோ கொடுத்த டிகிரி வாங்கிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 மிஷின் வச்சு எல்என்டியே ஒரு ஆட்டுறாரு. ஸோ சி தட் இஸ் ஆல் பிகாஸ் அன்றைக்கி ஒரு டிமாண்ட், ஒரு நீட், நம்ம ஏதோ சாதிக்கணும். அவரோட சித்தப்பா இங்கே இருக்கார், ஹீஸ் இன் டு கியர்ஸ். அவர்கிட்ட உள்ள வந்து கொஞ்சம் படிக்கிறாரு. ஒரு 10 வருஷம் அவர் ஊர் இருக்கிறாரு, தனியாக போகிறாரு, சிரமப்படுறாங்க. சிரமப்பட்டு மேலே வந்து இன்றைக்கி ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது அவர் ஒன்று இந்த எம்எம் கியர்ஸ் நம்ம மயில்சாமி எல்லாம் பார்த்தீங்களா, ஹீ ஸ்டார்டட் ஆஸ் ப்ரொஃபஸர் இன்சைடு டீச்சிங் இன்சைட் பிஎஸ்ஜி. ஒரு சூழ்நிலைக்கு மேலே வெளியே வர்றாங்க. ஆனால் வி ஹேவ் டு பி பிளெஸ்ட் டு ஹேவ் பிஎஸ்ஜி இன் கோயம்புத்தூர். It has been ஒரு தாய் வீடு for close to 100 years. It was 98. On 2 years they're going to celebrate 100 years. Today the strength of all their institution is close to 25,000 students. And the new PSG iTech, they wanted to make it something like an Anand University or IIT. They have a huge plans for that. But at least they had a vision. அவங்க பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் கோவிந்தசாமியில் ஒரு 4 மகன் இருந்தாங்க. 4ஆக பிரிக்கும்போது ஒன்று வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பிரிச்சிடலாம், அது வந்து இன்ஸ்டியூஷனுக்காக வச்சிடலாம் அப்படிங்க வைக்கும்போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு 50 இயர்ஸ்க்கு இவங்க பிஸ்னஸ் தான் இன்ஸ்டியூஷன் சப்போர்ட் பண்ணுச்சு. இன்றைக்கி லாஸ்ட் 20 இயர்ஸாக எல்லா பிஸ்னஸை மூடிட்டு இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இட்ஸ் மோர் தென் எனஃப். தே ஹவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை இன் A square B square மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த மார்க்கெட், தேர் ஆர் ஆல்சோ ஹர்டல்ஸ். So we have to be very careful with all that. நம்ம பார்த்து நம்ம பாதையை சூஸ் பண்ணி, if somebody is coming to me, சார் நான் ஒரு பேரிங் கடை ஆரம்பிக்கலான்னா பார்த்து செய்யடா அப்படின்னு சொல்லித்தான் நான் ஆரம்பிக்கிறேன். அவங்ககிட்டே சொல்லிடுவேன், தயவுசெய்து நீங்கள் ஒரு வந்து காம்படிட்டராக நினச்சிடாதீங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் ஆல்ரெடி 115 கடை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அவங்களுக்கு நடக்கிற வியாபாரம் நடந்து தான் இருக்குது. பட் கெட் இன் டு இன்வால்வ்மெண்ட் அண்ட் கீப் த கஸ்டமர் ஹாப்பி பை கிவிங் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் அட் டைம். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியூரியஸ் இஸ் கெட்டிங் இன் டு அ வெரி பிக் வே. Even you buy Amazon or any product you buy, there are people who are trying to make money by adulteration. So you have to be very clear on what you are going to do, be it Ayurvedic or herbal or whatever business you want to do. Keep a rule set with you that I want to do business with ethics. This is something which has come from my father and my mother and all that. So whatever business we do, we see to that we satisfy the customer to the best of it for the best product. We don't do anything other than that, even which my staff also knows. If something asks சார் உங்களுக்கு ஏதாவது டூப்ளிகேட்டாக இருக்குன்னா நாங்கள் எஞ்சி போன்றோம். ஒரே வார்த்தை கேட்கவே வேண்டாம் சார், அந்த சந்தேகம் வந்து நம்ம மட்டும் உள்ளே வராதிங்க. அதெல்லாம் தப்புங்க, அந்த அளவுக்குள்ள கோவப்படக்கூடாது. பட் இட் யூஸ் டு பி வித் இன் அஸ். ஏன்னா வி சி பீப்புள் இன்றைக்கி எங்களோட பேரிங் ட்ரேடில் 80% வந்து தே ஆர் டூயிங் டூப்ளிகேட். பட் தட்ஸ் நோபடி டு ஸ்டாப் தம். நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணாலும் அடுத்த நிமிஷத்தில் வெளியே வந்துடுறாங்க, பணம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ நத்திங் கேன் ரியலி ஹேப்பன் இன் தட் சிஸ்டம் அட் ஆல். It is only for the buyer to choose the right person who has the vision to support you in the long run. Thanks for all these opportunities. அதே மாதிரி இங்கிலீஷில் பேசியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. திரு ஈஸ்வரன் அண்ணா, பாலண்ணா, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி. லெட்ஸ் கேட்ச் அப் நெக்ஸ்ட் இயர். வணக்கம்.